தமிழக முதல்வர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு 96 தொடங்கி 2014 ஆண்டு வரை பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கிறது என்று பார்த்தோம். சுமார் 18 ஆண்டு காலம் தொடர்ந்த இந்த வழக்கு விசாரணை பற்றிய பல பின்னணி தகவல்களை விரிவாக பார்க்கலாம். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கை தொடர்ந்தவர் சுப்பிரமணியன் சுவாமி. கடந்த 1996 ஆண்டு ஜூன் 14 தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சுப்பிரமணியன் சுவாமி தாக்கல் செய்த மனுவில் 1991 முதல் 96 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் முதலமைச்சராக பதவி வகித்த ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் இதனை விசாரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி சம்பந்தம் மனு மீது விசாரணை நடத்தும்படி அப்போதைய ஊழல் தடுப்பு காவல்துறை கூடுதல் இயக்குநர் லத்திகா சரணுக்கு உத்தரவிட்டார். 1996 ஆண்டு ஆகஸ்ட் 16 தேதி ஜெயலலிதா தரப்பில் வழக்கு விசாரணைக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் வழக்கின் விசாரணை அதிகாரியாக நல்லம நாயுடு நியமிக்கப்பட்டார். அவரது உத்தரவின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. பின்னர் 1997 பிப்ரவரி 5 தேதி தாக்கல் செய்யப்பட்ட இரண்டாவது குற்றப்பத்திரிகையில் முதலமைச்சராக இருந்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 66 கோடியே 65,42,318 ரூபாய் அளவுக்கு ஜெயலலிதா சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அரசு தரப்பில் 259 சாட்சிகளும் ஜெயலலிதா தரப்பில் 99 சாட்சிகளும் சேர்க்கப்பட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றது. சொத்து குவிப்பு வழக்கு மற்றும் ஜெயலலிதா மீதான 48 இதர வழக்குகளும் சென்னையில் அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றத்திற்கு 1997 ஆண்டு மாற்றப்பட்டன. கடந்த 2001 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் 77 சாட்சிகளிடம் மறுவிசாரணை நடத்தப்பட்டது. 2003 ஆண்டு செப்டம்பரில் திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்றக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு வழக்கு விசாரணை மாற்றப்பட்டது. இதையடுத்து 2003 ஆண்டு டிசம்பரில் பெங்களூரு நகர சிவில் நீதிமன்ற வளாகத்தில் சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. 2005 ஆண்டு பிப்ரவரியில் கர்நாடக அரசால் சிறப்பு வழக்கறிஞராக B.V. ஆச்சாரியா நியமிக்கப்பட்டார். எனினும் பல காரணங்களால் வழக்கு விசாரணையில் ஜெயலலிதா நேரில் ஆஜராகவில்லை. 2011 ஆண்டு ஜூலையில் ஆச்சாரியா தாக்கல் செய்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இதனை அடுத்து 2011 ஆண்டு அக்டோபரில் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த விசாரணையில் 1300க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். 2012 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சொத்து குவிப்பு வழக்கில் சிறப்பு வழக்கறிஞரான ஆச்சாரியா தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதன் தொடர்ச்சியாக 2013 ஆண்டு பிப்ரவரியில் பவானி சிங் அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரும் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளித்தனர். 2013 ஆண்டு ஜூனில் தொடங்கிய வழக்கின் இறுதிக்கட்ட வாதங்கள் கடந்த ஆகஸ்ட் 28 தேதி முழுமையாக நிறைவடைந்தன. இதையடுத்து கடந்த 20 தேதி வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி. குன்ஹா தெரிவித்தார். ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக வழக்கின் தீர்ப்பை பரப்பன அக்ரஹார பகுதியில் உள்ள நீதிமன்ற வளாகத்திற்கு மாற்றக்கோரி ஜெயலலிதா மனு தாக்கல் செய்தார். இதனை ஏற்று பரப்பன அக்ரஹாரம் பகுதியில் செப்டம்பர் 27 தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி மைக்கேல் டி. குன்ஹா அறிவித்தார்.